34 கேப்டிவ்ஸ் 34 பணைய கைதிகளுடைய பெயர் பட்டியலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த பட்டியலுடைய நகல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று ராய்ட்டர் செய்தி சேவை செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஒரு வாரத்திற்காவது யுத்தம் நிறுத்தப்பட்டால் தான் எத்தனை பேர் உயிரோடு எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு துல்லியமாக குறிப்பிட முடியும். இப்படியே இஸ்ரேல் வரம்பு மீறி கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் தாக்குதலை தொடர்வோம். இஸ்ரேல் மீதான யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கையை ஹிஸ்புல்லாக்கள் தற்போது இஸ்ரேலுக்கு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் அபு உபைதா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சற்று முன்னால் ஒரு ஊடக செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 458வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் முக்கியமாக வெளிவந்திருக்கக்கூடிய விவகாரம் தான் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதனுடைய நிகழ்வுகள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அவற்றை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவிலே நடத்தி இருக்கக்கூடிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்கள் மூலமாக சுமார் 27 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளிலே கடைசியாக எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அல் அவுதா மருத்துவமனையையும் மொத்தமாக அழிக்கிற வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல் அவுதா மருத்துவமனையை கவனித்து வரக்கூடிய ரிலீஃப் இன்டர்நேஷனல் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் அவுதா மருத்துவமனைக்குள்ளாக 63 ஊழியர்களும் 34 நோயாளிகளும் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த 63 பணியாளர்களையும் 34 நோயாளிகளையும் இதுவரைக்கும் மீட்பதற்கான எந்த விதமான உத்தரவும் இல்லாமல் இருக்கிறது, எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் நிலைமை இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயங்கரவாத தன்னுடைய தாக்குதல்களை உச்சமாக காசாவுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகளிலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து இரத்தமும் சதைகளும் எரிந்திருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய ஊடக பிரிவு. அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து வழங்கக்கூடிய நேரடியான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலே அவர்கள் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான செய்திதான் அந்த பகுதிகளில் நடமாட முடியாமல் இருக்கிறது, மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சதைகள் எரிந்திருக்கிறது, அந்த எரிந்த துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் கவலையோடு தெரிவிக்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. உலகமே இதனை பார்த்து கொண்டு கைகட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் இப்படியான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கும் நுசைராத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 40 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி தினம்தோறும் அழிவுக்குள்ளாக்கப்படுகிறது காசாவினுடைய அப்பாவி சமூகம். இன்றைக்கும் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு முன்னதாக ராய்ட்டர் செய்தி சேவை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கும் இடையிலாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தையிலே இஸ்ரேல் குறைந்தபட்சமாக பேச்சுவார்த்தைக்கு நடுவிலே தற்போது மினிமம் 34 பேருடைய பட்டியலை நீங்கள் தர வேண்டும் என்று காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர்
என்னிடத்தில் கோரி இருக்கிறார்கள் என்றும் அந்த கோரிக்கைக்கு இணங்க 34 கேப்டிவ்ஸ் 34 பணைய கைதிகளுடைய பெயர் பட்டியலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த பட்டியலுடைய நகல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று ராய்ட்டர் செய்தி சேவை செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதையே ஒரு செய்தியாக அல் ஜசீராவும் தொட்டுக்காட்டி பேசியிருந்த நிலையில தற்போது பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் அப்படி எந்த பட்டியலும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில எத்தனை கைதிகள் காசாவிலே உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இஸ்ரேல் ஆவலாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு குறைந்தது ஒரு வாரமாவது யுத்த நிறுத்தம் வேண்டும். ஒரு வாரத்திற்காவது யுத்தம் நிறுத்தப்பட்டால் தான் எத்தனை பேர் உயிரோடு எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு துல்லியமாக குறிப்பிட முடியும். அப்படி உயிரோடு இல்லாதவர்களுடைய பிணங்கள் எங்கே இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு துல்லியமாக குறிப்பிட முடியும். எனவே நீங்கள் உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இரண்டாம் கட்டமாக கைதிகள் பரிமாற்றத்தை பற்றி பேசலாம் என்கிற ஒரு யோசனையையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு ஆங்கில ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நாம் கவனிக்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் லெபனானில் இருந்து போராடக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் திடீரென்று இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று தற்போது அமைதியாக இருக்கிறார்கள். 60 நாட்கள் இந்த சமாதான உடன்படிக்கை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மாதங்கள் இந்த சமாதான உடன்படிக்கை தொடரவிருக்கிறது. இந்த நேரத்திலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனான் மீது அத்துமீறி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கும் லெபனானுடைய சில பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதுவரைக்கும் 326 தடவைகள் இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறல் செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை லெபனானுடைய அரசாங்கமே முன்வந்து முன்வைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 2 நாட்களுக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதிலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திதான், ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைப்பதாக கூறிக்கொண்டு இஸ்ரேல் தொடர்ந்து வரம்பு மீறி கொண்டிருக்கிறது. இப்படியே இஸ்ரேல் வரம்பு மீறி கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் தாக்குதலை தொடருவோம், இஸ்ரேல் மீதான யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கையை ஹிஸ்புல்லாக்கள் தற்போது இஸ்ரேலுக்கு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் லிட்டானி ஆற்றிலிருந்து தெற்கு புறமாக ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய படைகளை நகர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த சமாதான உடன்படிக்கைக்குள் இஸ்ரேலால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக லெபனான் எல்லையிலிருந்து பின்வாங்காத வரைக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் செயல்படுத்த போவதும் இல்லை. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையையும் நாயிம் காசிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு காசா பகுதிகளில் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக அங்கிருக்கக்கூடிய பகுதிகளை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், காசாவினுடைய வரைபடம் இருக்கிறது. இந்த வரைபடத்தில் தெற்கு காசாவினுடைய பகுதிகளை பார்க்குறீங்க. மொத்தத்தில் காசாவே அழிக்கப்பட்டிருக்கிறது. என்ன புரிஞ்சுக்கிறோம்னா 92% காசாவினுடைய அனைத்து கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழிக்கப்பட்ட கட்டிடங்களை கூட புல்டோசரால மொத்தமாக தரைமட்டம் ஆக்குகிற வேலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் கட்டிடங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் கூட தெரியாத வகையில் அழிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த எகிப்தினுடைய எல்லையிலிருந்து சுமார் 2.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அழிவுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதிகளில் மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் இருக்கிறது, எகிப்தினுடைய போர்சஸும் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த அழிவுகள் எல்லாம் இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த சேட்டலைட் காட்சியை அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுமமாக இருக்கக்கூடிய சனத் இன்றைக்கு வெளியிட்டு இந்த தகவல்களை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு உள்ளாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமாகத்தான் இந்த புகைப்படம் இருக்கிறது. இதற்குள்ளாக இவ்வளவு பகுதிகளை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பதை
இருப்பது மட்டுமல்லாமல் இங்க சில இடங்களில் நீங்க பார்க்கலாம் மொத்தமாகவே அவங்க அளித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாம் மக்கள் அகதிகளாக குழுமி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருப்பதையும் இந்த சேட்டலைட் படம் காட்டுவதை நாம் அவதானிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கும் 3 ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் எங்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இஸ்ரேலி ஹயோம் அதே போன்று இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காசாவில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் எங்களுடைய நகரங்களை தாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தடுத்துட்டோம்ங்கறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இல்லை இல்லை எங்கள் பகுதிகள் மீது அவர்களுடைய தாக்குதல்கள் தாக்கம் செலுத்தி இருக்கிறது, அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்று உண்மையை வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். 458வது நாளாகவும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளால் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்த முடிகிறது, அந்த அளவுக்கு உச்சம் தொட முடிகிறது என்கிற காட்சிகளை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். எனவே அவர்கள் தொடர்ந்து பலமாக இருக்கிறார்கள், வளமாக இருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் ஜபாலியா பகுதிகளில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த 7 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு மெர்காவா டேங்கையும் D9 வகையான ஒரு புல்டோசரையும் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கு ஒரு பஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்ஸிலே பயணித்த 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள், 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பஸ் இஸ்ரேலுக்கு சொந்தமான பஸ். அதிலே பயணித்தவர்கள் யூத ஜியோனிஸ்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில அபு உபைதா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சற்று முன்னால் ஒரு ஊடக செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிலே வெஸ்ட் பேங்க்ல இப்படியான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடியவர்களை ஹீரோஸ் ஆஃப் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லி வெஸ்ட் பேங்கினுடைய மேற்கு கரையினுடைய ஹீரோக்கள் கதாநாயகர்கள் என்கிற வாசகத்தை கொண்டு புகழ்ந்து அவர் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேல் எங்களை ஆக்கிரமிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை எங்களுடைய மக்கள் தொடருவார்கள் என்கிற செய்திகளை தான் அவரும் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த 50 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு தற்போது புகார்கள் பதியப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற காசாவிலே கொல்லப்பட்ட சிறுமி ஹிந்தினுடைய பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெல்ஜியத்திலிருந்து இயங்கக்கூடிய ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் சார்பாக தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு செல்கிறார்கள் என்பது கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் மேலதிகமாக 50க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 50க்கும் மேற்பட்டவர்களை ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் தற்போது அடையாளம் கண்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு செயல்பாடு, வரவேற்புக்குரிய ஒரு செயல்பாடு. ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்து கொண்டு இவர்கள் செய்கிற பணி என்பது பாலஸ்தீனத்திற்கான உயரிய பணி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காசாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியை குலைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நிம்மதி இழந்துதான் அலையப் போகிறார்கள். அதற்குரிய காரியத்தை தான் ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் தொடர்ந்தும் செய்து வருகிறது என்பதை இதனூடாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த யஹ்யா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட யார் யாரெல்லாம் தொடர்புடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல்
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்குவதற்கான உதவியை உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டு முதல் கட்டமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தினுடைய சம்மாந்துறை அல் அஸ்ஹர் பாடசாலையில இன்னைக்கு இந்த பாடசாலை உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பாடசாலையினுடைய அதிபர் அதே போன்று ஆசிரியர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்காக நீங்கள் செய்கிற சதகத்துல் ஜாரியாவை உரிய முறையிலே கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை செய்து வருகிறோம். நிறைய மாணவர்களுக்கான தேவைகள் இருக்கிற காரணத்தினால் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். யஹ்யா சின்வாரை கொலை செய்வதற்கு துணிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மிக விரைவாக அழிக்கப்படுவார்கள். அவர்களை எங்களுடைய உளவு பிரிவுகள் அடையாளம் கண்டிருக்கின்றன. விரைவிலேயே நற்செய்தியை எதிர்பாருங்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். யஹ்யா சின்வார் அவர்களை கொலை செய்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்கிற விவரங்களை எல்லாம் துல்லியமாக தாம் கண்டறிந்திருப்பதாக அந்த செய்தியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே யஹ்யா சின்வாருக்காக நாங்கள் பழி வாங்கிய தீர்வோம் என்பது அவர்களுடைய இன்றைக்கு முக்கியமான அறிக்கையாக அறிவிப்பாக இருக்கிறது. இவைகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இந்த நிலையில முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனிலே அமைந்திருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களும் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய யூதர்களும் ஜியோனிஸ்டுகளும் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து முஸ்லிம்களை இழிவுபடுத்துகிற, முஸ்லிம்களை மனவேதனைக்கு உள்ளாக்குகிற காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகள் கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னா, பள்ளிவாசலுக்குள்ள வந்து அவங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வந்து ஷூட்டிங் பண்ண மாட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சண்டைக்கு வராது என்பதை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் இப்படியான தாக்குதல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இந்த தாக்குதல்களும் இந்த அநியாயங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக அவர்களுடைய அழிவுக்காக இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்து குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கையை முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.